நம்மளோட நீங்கள் நிறைய பேர் வந்து சாரியோட ஃபுல் வியூ காட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கான ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபுல் வியூ வந்து செல்ஃபி கேம்லேயே காமிச்சிடுறேங்க. எல்லா விளக்குமே ஏற்றியாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து எல்லா ரூமுமே விளக்கு வச்சாச்சு. இன்னும் முன்னாடி வாசக்காலுக்கு மட்டும் தான் விளக்கு வைக்கணும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சித்துக்குட்டி வந்து அந்த விளக்கு போய் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹன். நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு vlog தாங்க பார்க்க போறீங்க. இந்த vlog வந்து நான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் ஷூட் பண்ணேன். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மட்டும் தான் இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்னைக்கு வந்து ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட டாய்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு செதற விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நதுன் வந்து ஏதோ பில்லோ கவர் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆளுங்களா, அதனால வந்து பில்லோ கவர்லாம் எடுத்து சோஃபால வந்து அடுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு என்னோட பீரோ ஃபுல்லாக வந்து கிளாத் எல்லாம் எடுத்து வெளியில வச்சு நான் க்ளீன் பண்ணேங்க. இது வந்து நான் தனியாக வீடியோவே ஷூட் பண்ணேன். ஆனால் இந்த vlogல ஆட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு. அதனால வந்து கட் பண்ணிட்டு இது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி கிளீனிங்லாம் பண்ணேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க அந்த vlogல பார்க்க போறீங்க. முடியலங்க, உள்ள இருந்து எடுத்து வெளியில வைக்கும்போது தெரியுது, ஓ இந்த ட்ரெஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம உள்ள வைக்க வைக்க என்ன பண்ணுவோம்னா அப்போ எடுக்கிற ட்ரெஸ் தான் போடுவோம், மற்ற ட்ரெஸ்லாம் அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய சாரீஸ் வந்து நான் போடாமே வச்சிருக்கேங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து தீபம் ஏற்றும் போது ஏதோ ஒரு சாரீ வந்து போடலாம் பார்க்கலாம். வந்து ஏதோ ஒரு சாரீ வந்து நம்ம எடுத்து போடுவோம். இப்போ வந்து மேலே ஃபுல்லாகவே மாப்லாம் போட்டாச்சுங்க. இது வந்து சும்மா என்னோட ஒர்க்கிங் ஸ்டேஷன் மாதிரி தான். என் லேப்டாப், அடுத்து வந்து நதன் குட்டியோட புக்ஸு, கேமரா அதெல்லாமே இங்கே தான் இருக்கும். டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. டாய்ஸோட இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து குப்பைலாம் வாரி அதில் எடுத்து வச்சுருக்கேன். குப்பை எடுத்து போய் கொட்டணும். மற்றபடி இங்கே எல்லாமே எல்லா ரூமுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. எல்லா ரூம்ஸுமே வந்து க்ளீனிங்லாம் முடிஞ்சுது. இந்த ரூமில் வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து வைக்கணுங்க. நான் இன்றைக்கி நைட்டே வந்து விளக்கெலாம் வச்சுட்டு சாப்பாட்டு வேலைலாம் முடிச்சுட்டு நதன் குட்டி சித்துக்குட்டி தூங்க வச்சுட்டு வந்து இந்த க்ளீனிங்கும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம விளக்கு வைக்கிறது பார்க்கலாம். நாங்கள் முதல் நாளே வந்து கீழே ஃபுல்லாக கூட்டி மாப்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் மேலே மட்டும் தான் க்ளீன் பண்ணேன். முக்கியமாக வார்ட்ரோப் தான் அதிகமாக க்ளீன் பண்ணேங்க. மாப் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் விளக்கு வைக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். இப்போ வந்து எல்லாம் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு இருக்கோங்க. கோவிலுக்குலாம் விளக்கு வச்சுட்டு வீட்டுக்குமே வந்து சாமிகிட்ட வந்து ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சாச்சுங்க. இருந்தாலும் மண் விளக்கு வந்து சாமிகிட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்ம வாசல் காலத்து விளக்கு போகலாம், அதுக்காகவும் ஏற்றிட்டு இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வீட்லேயும் வந்து தீபம் ஏற்றியாச்சுங்க. ஆக்சுவலாக எல்லா ரூமுக்கும் விளக்கு வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து விளக்கு வைப்போம். அதனால வந்து இருட்டுறதுக்குள்ள விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீது எல்லா விளக்குமே ஏற்றியாச்சு. இப்போ வந்து வாசல் காலுக்கு விளக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த விளக்கு மட்டும் நான் ஏற்றிருக்கேன். இந்த விளக்குலாம் நம்ம காரைக்குடி ட்ரிப் போனோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நான் வாங்கினேன். ஓகே, கார்த்திகை தீபம் வருது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலான விளக்குகள்லாம் வாங்கியிருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து எனக்கு லோக்கல் இந்த மாதிரியான விளக்குகள்லாம் கிடைக்காது. அங்கே பார்க்குறப்ப எனக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம நதன் குட்டிக்கும் சித்து குட்டிக்கும் அங்கே வாங்கும்போதே சொல்லிட்டாங்க எனக்கு இந்த விளக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கும் விளக்கு வாங்கியாச்சுங்க. இது வந்து கை வந்து சுடாதுங்க. நடுவாண்ட தான் வந்து நமக்கு எண்ணெய் ஊற்றி திரி போடுற மாதிரி இருக்கும். சரி, கையில் வச்சுக்கோமே. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எப்போமா விளக்கு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து விளக்கு ஏற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம விளக்கு வச்சிடலாம். உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து கார்த்திகை தீபம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஹிந்து ரிலீஜன் மட்டும் கிடையாது, எல்லா ரிலீஜனுமே வந்து கேண்டில், அதாவது வந்து ஒரு ஒளி அப்படிங்கிற வந்து விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இருக்கும். கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கு ஏற்றிடலாம். என்ன தாங்க விளக்கு வச்சிடலாமா? சரி, கொண்டா கூட அம்மா கொண்டு வைக்கிறேன் கூட. சரிதான்.
விளக்கு வச்சிடலாமா? அவங்களுக்குலாம் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் சொல்லிடுங்க. சொல்லியாச்சா? கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. கார்த்திகை தீபம் சொல்லு. கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இப்போ நதன் குட்டிக்கும் சித்து குட்டியும் அவங்கவுங்க விளக்கு கையில் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து யாருக்கு எந்த விளக்கு அப்படிங்கிறதுக்கே கொஞ்ச நேரம் வந்து அவங்களுக்குள்ள பெரிய ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. கடைசியில் வந்து நம்ம நதன் குட்டி தான் வந்து வின் பண்ணாரு. சிது வந்து ஓகே வச்சுக்கணும் அப்படின்னு அவனும் சரின்னு சொல்லிட்டாங்க. பொன் குழந்தைங்க அப்படின்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பசங்களும் அந்த மாதிரி தாங்க. நதின் வந்து என்ன போடுறானோ அதே மாதிரி தான் சித்துவும் போடணும் அப்படின்னு. வெரி குட். பூ வச்சுரு. இந்த இப்போ சித்து வந்து அவரோட விளக்கு வச்சிட்டாரு. இப்போ நதின் குட்டியும் அவரோட விளக்கு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சாமிகிட்ட வந்து மண் விளக்கு கொஞ்சம் ஏற்றி வச்சிடலாம். நான் ஏற்கனவே வச்ச காமாட்சி விளக்கு எடுத்து நான் கீழே வச்சுட்டு இது வைக்கிறேங்க. வீடெல்லாம் கிளீன் பண்ணோடனே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் விளக்கு மட்டும் வந்து இப்போ எடுத்து வைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் வந்து சாமிக்கெலாம் அதை வச்சு படைக்க மாட்டீங்களா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் படைக்க மாட்டோங்க. ஜஸ்ட் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து கோவிலுக்கு ஃபஸ்ட்டு விளக்கு வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நாங்கள் தீபம் ஏற்றி வைப்போம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தாங்க நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் வந்து எல்லா ரூமுக்குமே வந்து விளக்கு வைப்பாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் விளக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லா ரூம்ஸுக்குமே விளக்கு வச்சாச்சு. நான் இன்னைக்கு வந்து கீழே அவ்வளோக்கு விளக்கு வைக்கல. ஏன்னா நம்ம சித்துக்குட்டி என்ன பண்ணுறாருன்னா உடனே போய் ஊதி வச்சு அணைச்சிட்டு வந்துடுறாங்க. அது வந்து கையில் சுட்டு போனோம். அது இல்லாமல் பேப்பர் கொண்டு போய் காமிக்கிறான். இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறான். அப்படிங்கிறனால கொஞ்சம் அவனை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ தீபம் ஃபுல்லாக ஏற்றியாச்சுங்க. இப்போ வந்து ஒரு குட்டி சிட்டன் சாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்றைக்கி ஒரு காட்டன் சாரீ தாங்க வியர் பண்ணியிருக்கேன். ஒரு பிளைனான ஒரு காட்டன் சாரீ வச்சுருக்கேன். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். என்னோட வார்ட்ரோப் வந்து இப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீனிங் வீடியோஸும் போட முடியும். எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சீக்கிரம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து போடுங்க. அடுத்து வந்து உங்களோட மேரேஜ் ஆல்பம்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோட மேரேஜ் ஆல்பம் வந்து எனக்கே எப்போ பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பார்க்கும்போது இப்படியா இருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணும். எல்லாத்துக்கும் அப்படி தான். நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்தோமா இப்படி இருந்தோமா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் எனக்கு. முக்கியமாக நானே ஹஸ்பண்ட் வந்து இந்த மேரேஜ் ஆல்பம் எடுத்து பூரா வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். சரி, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க. ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு இடத்துக்கு நான் ட்ராவல் வேறு பண்ண போகிறேங்க. இந்த வீக்கில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் ஒர்க் வந்து அப்படி இப்படி போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஒரு 1 வீக் இல்லை 1.5 வீக் கொடுங்க. நான் சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பெட்ஸ் வீடியோ 2 வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது எடிட்டிங் வந்து என்னென்னா நான் நிறையா நாள் ஷூட் பண்ணதுனால அங்கங்கே இருக்குங்க. அது எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சோன்னாவே எனக்கு தலைவலி வந்துடுது. அதனால தான் வந்து பண்ணாமல் இருக்கேன். அது இல்லாமல் வந்து அவ்வளோ பேருக்கு வந்து அது வந்து பிடிக்கலையா அப்படின்னு தெரியல. அந்த வீடியோஸ் வந்து அவ்வளோக்கும் பார்க்கறதுனால அவ்வளோ மெனக்கெட்டுற ஒரு வீடியோ நம்ம போடுறப்போ வந்து அது வியூஸ் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுங்க. ஓகே, அதனால தான் அந்த பெட்ஸ் வீடியோ பார்ட் 2க்கு நான் வந்து திங்க் பண்ணவே இல்லை. சரி, கேட்குற ஒரு சில பேருக்காக நான் சீக்கிரமாக வந்து எடிட் பண்ணி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் இந்த இதுக்காகவே சிட்டன் சாட் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து சிட்டன் சாட் வீடியோனா எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சாட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து உட்காந்து பேசலாம். சரி வாங்க, இதுக்கப்புறம் வந்து நான் சீக்கிரமாக சமைக்கும் போது காட்டுறேன். கீழே வந்து நதின் சித்து வந்து செம்ம ராடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கீழே போயிட்டு அவங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து சாரியோட ஃபுல் வியூ காட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கான ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபுல் வியூ வந்து செல்ஃபி கேம்லேயே காமிச்சிடுறேங்க. ஜஸ்ட் ஒரு பிளைனான ஒரு எல்லோ சாரிங்க. ஒரு க்ரீனும் கிடையாது, ஒரு கிரேவும், அது மாதிரி ஒரு க்ரீனிஷ் கலரில் ஒரு பார்டர், அவ்வளோதாங்க. ஒரு காட்டன், அவ்வளோதான். இப்போ நைட்டு டின்னருக்காக தேங்காய் துவையல் அரைக்க போகிறோங்க. ஏற்கனவே சாதம் வந்து குக்கரில் வச்சு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து துவையல் வந்து நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேங்க. முக்கியமாக வந்து இது நம்ம நார்மல் வெண்பொங்கல் வைக்கும் பார்த்தீங்களா, வெள்ளை சாதம், அதாவது எந்த ஒரு பச்சரிசி பொங்கல் வைக்கும் பார்த்தீங்களா, அது கூட வச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எப்பெல்லாம் வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு வரப்பெல்லாம் மதியம் வந்தோடனே டக்குன்னு அரைக்கிறதுக்கு நாங்கள் இந்த துவையல் தான் அரைப்போம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயத்தோட வேலை அதிகமாக இருக்கனால வெங்காயம் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வந்து சீனி மிளகாய் எடுத்திருக்கேன், அதனால வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கம்மியாக தெரியும், ஆனால் காரம் வந்து நல்லா உரப்பாக இருக்குங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் பொட்டுக்கட்டை வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுங்க. நான் சும்மா அப்படியே ஒரு இவ்வளோ தாங்க சேர்க்குறேன். இதுவே நான் தேங்காய் ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம தேங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன். இந்த துவையல் வந்து நம்ம வந்து தாளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா அதுக்கு மறுபடியும் என்னெல்லாம் நீங்கள் சேர்க்கவே தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதாங்க. இது கூட வந்து ரசம் நல்லா இருக்கும். பச்சை புளி ரசம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதாவது தாளிக்கவே மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து அப்படியே புளியை கரைச்சு அதில் உப்பு மிளகு அதெல்லாம் அப்படியே கிள்ளி போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பச்சரிசி சாதத்தோடு தான் ரொம்ப. இதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணால் வேலையாகாதுங்க. நம்ம கை வச்சு நம்ம நல்லா நீட்டாக இருக்கிற சட்னியெல்லாம் வெளியில் எடுத்துருவோம். எங்கள் வீட்டில் சட்னி செஞ்சால் இன்னொரு பிரச்சனைனாங்க, அதுன்னு வந்து வெறும் சட்னியாகவே சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க. தக்காளி தொக்கு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. சித்துவுக்கு வந்து துவையல்லாம் பிடிக்கும், நதினுக்கு வந்து தக்காளியை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சாப்பிடுவாங்க. இன்னும் நான் வந்து பெட்ரூம் வேறு க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாதிலே இருக்குங்க, அதையும் போய் க்ளீன் பண்ணணும். எனக்கே ஏன்டா இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிடலாம். இப்போ துவையெல்லாம் அரைச்சி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களாம் டிவி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சித்துக்குட்டி நதின் குட்டி எப்பவும் போல் அவங்க வந்து பெட் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து நைட் டைம் வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போகும். குழந்தைங்க நாங்கள் உட்காந்து முன்னாடி உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்துருப்போம், அவங்க வந்து எங்கள் முன்னாடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். என்ன சிஸ் நீங்கள் வந்து வார்ட்ரோப் கிளீனிங் வந்து அவ்வளோ கிளியராக காட்டலையே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் வந்து எந்த மாதிரி இருந்தது, நான் எந்த மாதிரி கிளீன் பண்ணேன் அப்படிங்கிறதுல நீங்கள் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாங்க. வீட்டில் வந்து டிவியோட சவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால நான் உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட அந்த விளையாடுற சவுண்ட் வந்து கம்மி பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் இப்படி தாங்க போச்சு எங்கள் வீட்டில். கிளீனிங்காக, குக்கிங், அப்புறம் குழந்தைங்க கூட விளையாட்டு இந்த மாதிரி தான் போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog எல்லாம் பார்க்கலாம். Thanks for watching. Bye. Take care.